ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஸ்விக்கி ஓட்ட வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. டைம் இப்போ 6:50 ஆகுது ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா 15 ஆர்டர் ஓட்டியிருக்கேன். மொத்தமாக 8 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்சென்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்சென்டிவ் வந்து முடிச்சாச்சு. 3வது முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 29 ரூபா தேவை. ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ முடிக்கிறோன்னு பார்க்குறோம். என்னடா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு வாரமாக அதான் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியல, வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்திருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:28 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 5வது இன்சென்டிவ் முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 66 ரூபா தேவை ஃபுல் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:31 ஆகுது. ஃபுல் இன்சென்டிவ் முடிக்கணும் ஒரு 6 ரூபா தான் தேவை. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறோம், ஆர்டரே அடிக்கலை. ஒரு 6 ரூபா தான் தேவை, எப்போ அடிக்கும்னு தெரியல. ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தெருக்கூத்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டும் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் அல்சரும் இருந்துச்சு. ஸோ சரியாக சாப்பிட்றதில்ல. வீட்டில் சாப்பிட்டு வருவேன், அப்புறம் டீ ஸ்நாக்ஸு அப்படின்னு போகும், காளான் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அல்சர் வந்து ஒரு வாரமாக என்னை தாக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சாப்பிட முடியல. வெறும் இட்லி, வெள்ளரிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா கூழ். ஸோ இதுதான் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு வாரமாக. அண்ட் அல்சர் எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. ஸோ இப்போது நான் பிரியாணி சாப்பிட வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அன்லிமிட்டட் பிரியாணி தான் சாப்பிட வந்திருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லு முடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 6 ரூபா தான் தேவை. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கழிச்சு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ஆர்டர் எனக்கு வந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது லாங் ஆர்டரும் வேறு. ஸோ 6 ரூபாய்க்காக ஒரு லாங் ஆர்டர் எடுக்கிறோமா, வீட்டுக்கு போகிற டைமில் அந்த கரெக்டாக அந்த ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இயர்னிங்ஸ் வந்து இவ்வளோ தான். இன்சென்டிவ் டிப்ஸு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1010 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் செலவு தான். பெட்ரோல் செலவு போக மீதி இன்றைக்கி இயர்னிங்ஸ். அண்ட் வந்து சாப்பாடு செலவு. ஸோ இதே நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் போக தான் இன்றைக்கான இயர்னிங்ஸ் எவ்வளோ. ஸோ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், சரியாக நான் சாப்பிட முடியாதால பார்த்தீங்கன்னா அல்சர் வந்ததால் என்னால் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து சாப்பிடுங்க. வயிற்றுக்கு 3 வேளையும் கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. நான் வந்து உடம்பு கொஞ்சம் குறைக்கலாம், டயட் மெயின்டைன் பண்ணலான்றதுக்காக சாப்பிடாமலே இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அல்சர் போட்டு தாக்கிடுச்சு. ஸோ சாப்பாடு எப்போவும் தள்ளி போடாதீங்க. ஸோ இதான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன்.